ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மஷ்ரூம் 65. இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ஈஸியாக பண்ணிடலாம். சேம் டைம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மஷ்ரூம் 65 பண்ணுறதுக்கு 500 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிடலாம். 500 கிராம் மஷ்ரூமுக்கு நான் 2.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணுவீங்க, காரம்னா குறைய போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, 2.5 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2.5 டேபிள் ஸ்பூன் எல்லோ கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு ஹாஃப் லெமனை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இரநூறு கிராம் மஷ்ரூமுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 500 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதனால் நான் 2.5 டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா ஃபுல்லாக மஷ்ரூம் மேலே கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கொத்து மல்லி இலையை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். ரொம்ப நேரம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடாதீங்க, அப்புறம் மஷ்ரூமில் இருக்க வாட்டர் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ ஒரு பேனில் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு மஷ்ரூமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இன்றைக்கி மஷ்ரூம் 65 பண்ணுறதுக்கு நான் ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை இன்னொரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மஷ்ரூம் 65 ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதத்து கூடலாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.